எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. எனக்கு இனிமே அவரு புருஷனே கிடையாது. திவ்யா, இந்த நிமிஷமே நான் அவரை தூக்கி எறிறேன். இனிமே எப்பவுமே அவர் எனக்கு புருஷனோ இல்ல நான் அவரோட பொண்டாட்டிங்கிற உறவே கிடையாது. திவ்யா, இத நான் ரொம்ப தெளிவா யோசிச்சு முடிவெடுத்து சொல்றேன். அந்த ஆள் இனிமே எனக்கு வேண்டாம். திவ்யா, திவ்யா, நம்பிக்கை துரோகி இப்படி பண்ணிட்டானே. பாரு திவ்யா மனசு எப்படி நொந்து போயிருக்குன்னு. அத்த, நீங்க எது மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, விடுங்க பாத்திரலாம். அவங்கள சும்மா விடக்கூடாது மாப்பிள்ள. நமக்கு தெரியாமலே நம்ம கடையை அவங்க வாங்குறாங்கன்னா அவங்க மனசுக்குள்ள எவ்வளவு வஞ்சம் இருக்கும். நான் பாத்துக்கிறேன் அவங்கள. என்ன பண்ணுவான்னு தெரியலையே. ஐயோ, ரெண்டு பேரும் இந்த பெல்ட் எடுத்து என்ன நல்லா அடிங்க. என்ன பாக்குறீங்க? உங்களுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுத்த பாருங்க. இந்த பெல்ட்டார் இல்ல, என் புத்தியை செருப்பால் அடிச்சுக்கணும். உங்களை திட்டி பார்த்துட்டேன், மிரட்டி பார்த்துட்டேன், ஏன் அடிச்சு கூட பார்த்துட்டேன். இதுக்கு மேலே நீங்க திருந்தலன்னா நீங்க எல்லாம் என்ன ஜென்மங்க? எதுக்கு அங்க போய் அவனை பார்க்க போறீங்க? நீங்க திருந்தவே மாட்டீங்களா? என்ன பண்ணா திருந்துவீங்க? அதையாவது சொல்லி தொலைங்க. எங்கேயோ தெருவில் தெரிஞ்சவங்களை பரிதாபப்பட்டு இந்த வீட்டுக்கு கூட்டி வந்து என் சொத்தெல்லாம் உங்களுக்கு எழுதி கொடுக்கணும்னு நினைச்சு பாருங்க. என்ன சொல்லணும்? உன்னை என் அக்காவா நினைச்சேன், இவனை என் மருமகனா நினைச்சேன். நீங்க மட்டும் கொஞ்சம் நல்லவங்களா இருந்திருந்தா இந்நேரம் மதியம் இந்த வீட்டுக்கு மகாராணி ஆக்கி என் சொத்தெல்லாம் உங்க பேருக்கு எழுதி வச்சுட்டு நான் எங்கேயாவது போயிருப்பேன். தப்பு பண்றதுக்கு தான் தைரியம் வேணும், பொய் சொல்றதுக்கு தான் துணிச்சல் வேணும். உண்மையா இருக்கிறதுக்கு இது எதுவுமே தேவையில்லை. நீங்க நீங்களா இருந்தாலே போதும். நாமெல்லாம் மனுஷ பதறுங்க. என்னத்தை செஞ்சு கிழிச்சிட்டோம்? இல்ல என்ன கர்மத்தை தூக்கிட்டு போறோம்? வாழ போறது கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்குள்ள இந்த மனுஷ பிறவிங்க நல்லவளை வாழ்ந்து செத்து போக கூடாதா? அந்த சுந்தரியமாக பாத்தீங்களே, அவங்கள மாதிரி இருக்கணும். நல்லது செஞ்சா வாழ்க்கை நல்லா இருக்கும், கெட்டது செஞ்சா உங்களை மாதிரிதான் தத்தாரியா தறிக்கிட்டு போய் நிக்கணும். உங்களுக்கு நான் கடைசியா ஒரு சந்தர்ப்பம் தரேன். நீங்க எப்படி இருக்க போறீங்க? சுந்தரிமா மாதிரி நல்லவங்களா இருந்து நல்ல சாவை தேடிக்க போறீங்களா? இல்ல இப்படியே தான் இருப்போன்னு அடம் பிடிச்சு புழு பிடிச்சு சாக போறீங்களா? இதுக்கு மேல உங்ககிட்ட சொல்றதுக்கு எதுவும் இல்ல.
முடிவை உங்ககிட்ட கொடுத்துட்டேன். இனிமே நீங்களே தீர்மானம் பண்ணிக்கங்க. தம்பி, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு தம்பி. உன் கையால என் காலை தொடாத. நீ தொட்டாலே என் கால் அசிங்கமாயிடும். சத்தியமா நான் திருந்திட்டேன் தம்பி. நான் சொன்னா நீ நம்ப மாட்ட. உண்மையாதான் சொல்றேன். சத்தியமா நான் திருந்திட்டேன் தம்பி. இனி நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். நீ திருந்திட்டேன்னு வார்த்தையில சொல்லாத, செஞ்சு காட்டு. நீ உண்மையாவே திருந்திட்டேன்னு எனக்கு தெரியணும். அப்ப நான் உன் அக்காவை ஏத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் உனக்கு என்ன வேணாலும் செய்யறேன். ஏமா, நீங்க இந்த செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்துனது போதும். அந்த செடிக்கு போய் நல்லா தண்ணி ஊத்துங்க. சரிங்கம்மா. நிறைய தண்ணி ஊத்துனா தானே நல்லா வளரும். சரிங்கம்மா. அத்தை, சொல்லுங்க மாப்பிள்ள. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். மாப்பிள்ள, முதல்ல நீங்க இப்படி தயங்கி தயங்கி பேசுறத நிறுத்துங்க. இனிமே இந்த வீட்ல எதுவா இருந்தாலும் நீங்க எடுக்கிறதா முடிவு. அதனால தைரியமா பேசுங்க. இல்லைங்க அத்தை, ஜோதி கடைக்காக 11 மணிக்கு பணம் கொடுக்கறதா சொல்லியிருக்காரு. ஒரு வேளை அப்படி 11 மணிக்கு தரலன்னா? என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? அத்தை, அரசியல்வாதிங்க எல்லாருமே முதல்ல சொல்ற வார்த்தை என்ன? நான் நியாயமா இருப்பேன், நேர்மையா இருப்பேன், யாரும் ஏமாத்த மாட்டேன், அதானே? ஆனா எல்லா அரசியல்வாதிகளும் அப்படியே இருக்காங்க. எதுக்கும் அவங்க கிட்ட நாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்படி 11 மணிக்குள்ள பணம் தரலனா நாம கடையை கொடுக்க மாட்டோம்னு பேசியிருக்கணும். அத்த, நான் உங்களுக்கு சின்னதா ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம அரசியல்வாதிகளை பகைச்சு கூடாது. அதே நேரத்துல அவங்க பின்னாடி நம்ம வால் பிடிச்சிட்டு போக கூடாது. இப்ப நீங்க அந்த ஜோதிக்கு போன் பண்ணி ஸ்ட்ரிக்டா சொல்லிருங்க அத்த. 11 மணிக்குள்ள பணம் வரலனா நான் முதல்ல பேசினவருக்கே கடையை கொடுத்துருவேன்னு சொல்லிருங்க. என்னத்தை யோசிக்கிறீங்க? இல்ல மாப்பிள்ள, நீங்க சொல்றது கரெக்டா தான் இருக்கு. அப்புறம் என்னங்க அத்தை? அவங்க வார்த்தையை நம்ம மீறின மாதிரியும் இல்ல, அதே நேரத்துல எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வேற ஒருத்தர் கடை கொடுத்துட்டா நாம சேஃப் ஆயிடலாம்ல. அத்தை, நான் எல்லாமே நம்ம நல்லதுக்காக தான் சொல்றேன். உண்மைதான் மாப்பிள்ள, நீங்க சொல்றது எல்லாம் கரெக்ட் தான். நான் இப்பவே ஜோதிக்கு போன் பண்றேன். ஹலோ, ஜோதிங்களா? ஆமாங்க, நான் ஜோதி தான் பேசுறேன். இத பாருங்க, நான் இப்படி சொல்றேன்னு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் ஏற்கனவே ஒருத்தருக்கு கடையை பேசி முடிச்சிருந்தேன். அதையும் மீறி உங்களுக்கு வேணும் நீங்க அடம் பிடிச்சதுனாலதான் கடையை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டேன். ஆமா, அதுக்கு என்ன இப்போ? இத பாருங்க, நீங்க சொன்ன மாதிரி 11 மணிக்கு வந்து பணம் கொடுக்கறதா இருந்தா கடையை உங்களுக்கு கொடுக்கறேன். இல்லையா நான் யாருக்கும் கடை கொடுக்கறதா இல்ல, நானே நடத்திக்கிறேன். மேடம், மத்த ஆளுங்களை மாதிரி எங்களை நினைக்காதீங்க. கரெக்டா 11 மணிக்கு பணம் உங்க கைக்கு வந்து சேர்ந்துரும். இங்க பாருங்க, அப்படி பணம் என் கைக்கு வரலன்னா கடையை நானே வச்சுக்கிறேன், இல்ல வேற யாருக்காவது கொடுத்துடுறேன். இதோட விட்டுருங்க. ஆனா கடை உங்களுக்கு இல்ல. என்ன சொல்றீங்க? என்ன மிரட்டுறீங்களா? நான் உங்களை மிரட்டலங்க, நீங்க தான் என்ன மிரட்டி கடையை கேக்குறீங்க. நீங்க சொன்ன டைம்க்கு பணத்தை கொடுக்கலன்னா நான் வேற ஒருத்தருக்கு கடை கொடுத்துருவேன். இங்க பாருங்க, எனக்கும் அரசியல்வாதிகள் எல்லாம் தெரியும். நானும் உங்களை விட பெரிய அரசியல்வாதியை வச்சு பேசுவேன். நாங்க சொன்ன வாக்க கரெக்டா காப்பாத்துவோம். கரெக்டா 11 மணிக்கு பணம் உங்க கைக்கு வந்து சேரும். வந்துருச்சுன்னா சந்தோஷம், இல்லைன்னா கடை உங்களுக்கு இல்ல. இது உங்க டைனோசர் குமார் கிட்ட சொல்லிடுங்க. அவ்வளவுதான், நான் வச்சிடுறேன். என்ன மாப்பிள்ள, நான் சொன்னதெல்லாம் கரெக்ட் தானே? சூப்பர் அத்தை. விஷயம் அவ்வளவுதான்.
போறீங்களா? அம்மா, சீக்கிரம் வாங்கம்மா. என்ன பாபு? இங்க வாங்க. உங்களை பார்க்க ஒரு பொண்ணு ஒன்று இருக்கு. என்ன பார்க்கவா? ம். யாரும்மா நீ? என்னையா பார்க்கணும்? இடம் அட்ரஸ் சரிம்மா. யாரும்மா நீ? இது வரைக்கும் இந்த தெருவுல ஒண்ணு நான் பார்த்ததே இல்லையே. உனக்கு என்னம்மா வேணும் சொல்லு. கொஞ்சம் இருமா, இதோ எடுத்துட்டு வரேன். சட்னியை வச்சிருக்க, சாப்பிட்டுக்கன்னு. என்ன பருவதான்? யார் இது? யாருன்னு தெரியலங்க. வாய் பேச முடியாத கஷ்டப்படுற பொண்ணு போல இருக்கு. பசிக்குதுன்னு சொல்லுச்சு, மனசு கேட்கல, அதான் இட்லி மடிச்சு கொடுத்தேன். அம்மா, பணம் வச்சிருக்கியா? எந்த ஊரு? கடலூரா? ஓ, அதுக்கு அந்த பக்கமா? வச்சுக்க. சரி, போயிட்டு. பாருங்க, எவ்வளவு சின்ன பொண்ணு, பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கு. அதுக்கு போய் இப்படி ஒரு குறை. உலகத்திலேயே கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா பருவதான்? தான் நினைக்கிறத வெளியே சொல்ல முடியாம, வாய் பேச முடியாம இருக்கிறது தான். பாவம் அந்த பொண்ணு எங்க இருந்து வந்துச்சோ, இது எப்படி ஒழுங்கா ஊர் போய் சேர போதோ தெரியல. கொடுமடா சாமி.
மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லப்பா, ஓ முகமெல்லாம் ஒரு வாட்டமா இருக்க. ஒன்றும் இல்லை. இந்த என்ன பருவதான்? ஏன் ஒரு மாதிரியா இருக்கான்? என்னன்னு கேளு. இல்லைங்களே, எந்திரிச்சதுல இருந்து நல்லா தானே இருந்தா. ஏன் பாபு, உடம்பு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. என்ன விஷயம்ப்பா? ஒன்றும் இல்லைப்பா, மதி வீட்டில் பணம் கேட்டிருந்தாங்கல்ல. ஆமாம். பேங்க்ல உன் பேரில் கொஞ்சம் பணம் போட்டு வச்சிருந்தேன். அதுக்கு நீ செக்கில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீன்னா நான் அப்படியே பேங்க்ல போய் மாற்றி நாளைக்கு மதி வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவேன். கையெழுத்து போடு. சரி வரப்பா. பர்வதம், கொஞ்சம் காப்பி போட்டு எடுத்து அப்பா, சரிங்க. அப்பா ஒரு நிமிஷம். என்னப்பா ஏதோ சொல்ல வர ஆனா தயங்குற, என்னன்னு வெளிப்படையா சொல்லுப்பா. மதிக்கு பணம் ரெடி பண்ணிட்டீங்களாப்பா? ஆமா, அதுக்கு தானே இப்ப பேங்க்குக்கு போறேன். அதான் இன்னைக்கே கொடுத்துடலாம்ல. ஏன்பா இன்னைக்கு அவசரமா எதுவும் பணம் வேணும்னு சொன்னாங்களா? இல்லப்பா, அவங்க எதுவும் சொல்லல. இருந்தாலும் எதுக்கு நாம வீணா தள்ளி போடணும்னு நினைச்சேன். அதுக்கு இல்லப்பா, அவங்க ஒரு நல்ல காரியத்துக்காக பணம் கேட்டிருக்காங்க. நாமளும் நல்ல மனசோட தான் கொடுக்குறோம். அதை ஒரு நல்ல நாளா பார்த்து கொடுக்கலாம்னு நினைச்சேன். இன்னைக்கு நாள் சரியில்லை, நாளைக்கு நாள் நல்லா இருக்கு. அதனால தான் பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்து வீட்டில் வச்சுட்டு நாளைக்கு கொண்டு போய் கொடுக்கலாம்னு இருந்தேன். இல்லப்பா, எதையும் லேட் பண்ணாம சட்டன் செஞ்சிடணும்ப்பா. எல்லார் மனசும் எல்லா நேரத்துலயும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. அதுக்காக தான் சொல்றேன், பாத்துக்கோங்கப்பா. என்ன பருவம் இவன் இன்னைக்கு கொடுக்குறத நாளைக்கு கொடுத்தானே, ஏன் இவ்வளவு அவசரப்படுறான்? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, அவன் பயப்படுறான். ஏற்கனவே நம்மளால தட்டி போன விஷயம், அவங்க சரின்னு சொல்றப்பவே அதை முடிச்சிடணும். தள்ளி தள்ளி போடுறதுனால ஏதாவது தப்பாயிடுமோன்னு நினைக்கிறான். அவன் யோசிக்கிறதும் கரெக்டு தாங்க. நம்ம டக்கு டக்குன்னு ஆக வேண்டிய வேலையை பார்க்கணும்ல. நீங்களும் அதுக்குண்டான வேலையை சீக்கிரமா ஆரம்பிங்க.